அமைச்சுக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வைகுண்டர் அப்படின்னா வைகுண்டர் யாரு அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவர் வாழ்ந்த சூழல்ல எந்த மாதிரியான ஒடுக்குமுறைகள்லாம் இருந்துச்சு, அது அது ஒடுக்குமுறைக்கும் அவர் வந்து பாடல்கள் பாடியிருக்கிறாரு, அதை எதிர்த்தும் ஆதிக்கத்தை எதிர்த்தும் அவர் பாடல் பாடியிருக்கிறாரு. அது போக சமத்துவம், என்னென்ன சமத்துவத்தை அவர் வந்து வலியுறுத்தினாரு அப்படிங்கிறதோட இந்த உரையை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து தொடக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சமூக பொருளாதார அமைப்பு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து ஆதிக்கமும் இருக்கும், அதுல அடங்கி போறவங்களும் இருப்பாங்க, ஆதிக்கமும் இருக்கும். இந்த ஒரு சூழல்ல வந்து அப்படி இருக்கிற சமூகத்துல வந்து அதை எதிர்த்து போராடுறவங்களும் அதுக்குள்ள இருப்பாங்க. அந்த போராட்டத்தோட விளைவு தான் வந்து தனி மனிதர்கள் வந்து எதிர்த்து போராடுறது. இந்த கோணத்துல பார்க்கும்போது 19ஆம் நூற்றாண்டுல வந்து திருவிதாங்கூர் அப்படிங்கிற ஒரு ஊர், அது வந்து அந்த ஊர்ல வந்து ரொம்ப மோசமான ஒரு ஒடுக்குமுறை நிலவிக்கிட்டு இருந்த காலம். அந்த ஊர்ல தான் வந்து வைகுண்டர் வந்து பிறக்கிறாரு, 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல பிறக்கிறாரு. அப்போ அங்க எந்த மாதிரியான ஒரு இறுக்கமான சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த சாதி, அப்புறம் சாதிய ஒடுக்குமுறைகள், மத ஒடுக்குமுறைகள், அப்புறம் அரசியல் கட்டுப்பாடுகள், இப்படி பலவாறு வந்து அந்த இடத்துல ரொம்ப இறுக்கமான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. அந்த திருவிதாங்கூர்ல, அதுவும் கன்னியாகுமரியில வந்து இவர் பிறக்கிறார். திருவிதாங்கூர் சமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு கீழே கன்னியாகுமரி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல இவர் வந்து தென்தாமரைக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து பிறக்கிறாரு. அப்போ அந்த சூழல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப சாதிய ஒடுக்குமுறை ரொம்ப அதிகமா பின்பற்றப்படக்கூடிய காலம். அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் அந்த இது ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருந்தாங்க. இப்போ வைகுண்டர் பத்தி யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த உரையை வந்து தொடங்கலாம். வைகுண்டர் 19ஆம் நூற்றாண்டுல கிட்டத்தட்ட 1809 பிறக்கிறாரு. வந்து சின்ன வயசுல சாதாரணமா எல்லாரும் மாதிரிதான் வளர்றாரு. அவருக்கு பேர் வந்து முடிசூடும் பெருமாள் அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனா அந்த பேரு அப்போ இருந்த காலகட்டப்படி இவர் சாணார் குலத்துல பிறக்கிறாரு. அது வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயமா இருந்த நேரம் இருக்கு, அப்படிதான் இருக்குது. அதுல வந்து பிறந்ததுனால நீங்க வந்து இந்த மாதிரி முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிற பேர் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து ஒரு கட்டளை போடுது. அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட சாதிக்காரங்களாம் என்னென்ன பேர் வைக்கணும் அப்படின்னா, அந்த குட்டன், குட்டி அந்த மாதிரி பின்னாடி சேர்த்துதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பேர்லயே அந்த மாதிரி வந்து பிரிவினைகள். அப்போ இவருக்கு வந்து முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறதுல இருந்து முத்துக்குட்டி அப்படின்னு பேர் வச்சு சாதாரணமா தான் வளர்றாரு. வளர்ந்து சின்ன சின்ன கல்வியெல்லாம், அந்த திண்ணை பள்ளிக்கூடம் அந்த மாதிரிலாம் இருந்து கல்வியெல்லாம் கற்றுக்கிட்டு தான் வராரு. மிஷினரிஸ் அந்த டைம்ல தான் வந்து இந்த திருவிதாங்கூர் வந்து டைரக்டா நம்ம கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழே வந்த காலகட்டம். இவர் பிறக்கிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து கிழக்கிந்திய ஆட்சிக்கு கீழே வருது. அப்போ புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவமும் உள்ள வந்து நிறைய சீர்திருத்தங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தான் இவரும் வந்து பிறந்து வளர்றாரு. அந்த கிறிஸ்துவ பள்ளியிலேயே இவர் பயின்றதா கூட குறிப்புகள் தான் இருக்கு. இப்போ வைகுண்டரை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு ரொம்பலாம் அதிகமாலாம் குறிப்புகள் கிடையாது. ஒண்ணு அருள்நூல், இது வந்து வைகுண்டரே எழுதுனதுன்னு சொல்றாங்க. இந்த அகில திரட்டு அம்மானை அப்படிங்கிற நூல், இது வந்து நம்ம அரிகோபாலன் அப்படிங்கிறவர் எழுதுனதா சொல்றாங்க. அதாவது வைகுண்டரோட கனவுல தோன்றி அவர் அடி எடுத்து கொடுக்க அவர் அரிகோபாலன் எழுதுனதா தான் இருக்கு. வைகுண்டர் சொல்ல எழுதுனதா இருக்கு. அது போக கிறிஸ்டின் மிஷினரிஸ், அப்போ வாழ்ந்த கிறிஸ்டின் மிஷினரிஸ் கொஞ்சம் குறிப்புகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த குறிப்புகள் இருக்கு. அது போக அதை பத்தி ஆராய்ச்சி செஞ்ச ஆராய்ச்சியாளர்கள் எழுதின குறிப்புகள் எல்லாமே இப்போதைக்கு இவ்வளவுதான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. இப்படி வந்து இருக்கிறாரு. இவர் வந்து அந்த சாதிய வந்து ரொம்ப அதை பார்த்தே வளர்றாரு இல்லையா, அதனால இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவருக்கு தோணிருக்கும். அப்போ அந்த டைம்ல அவருக்கு ஒரு 17 வயசுல அந்த சாதிய முறை இறுக்கமா பின்பற்றிக்கிட்டு இந்த காலத்துல அவர் வந்து ஒரு கணவனால கைவிடப்பட்ட ஒரு பெண்ணை மணக்கிறாரு. அது 17 வயசுல வந்து கல்யாணம் நடக்குது. 22 வயசுல வந்து அவருக்கு ஒரு கடுமையான ஒரு நோய்வாய்ப்பட்டு அப்போ அவங்க அம்மாவோட கனவுல வந்து ஏதோ ஒரு கடவுள் வந்து சொன்னதா சொல்றாங்க. அது அகில திரட்டுல அப்படி இருக்கு. இந்த மாதிரி நீங்க திருச்செந்தூர் கூட்டிட்டு வந்தா உங்க பையனை வந்து நான் குணமாக்கி தருவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால திருச்செந்தூர் கூட்டிட்டு போறாங்க. திருச்செந்தூர் கூட்டிட்டு போயிட்டு அவர் வந்து கடல்ல முங்கி எந்திக்கிறாரு, காணாம போயிடுறாருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் 3 நாள் கழிச்சு திரும்ப வராரு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ குருநானக் கேள்விப்பட்டிருப்போம். அந்த குருநானக் வந்து இந்த மாதிரி ஆத்து நீர்ல தான் 3 நாள் இருந்து வெளியில வந்ததா வந்து சொல்லுவாங்க. இறை அனுபவம் பெற்று வந்ததா சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கதைகள், அதாவது ஒரு சாதாரண எளிமையான மக்கள் கிட்ட போய் நம்ம சேவைகளை செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் இறை அனுபவம் பெற்று வந்தேன் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட ஈஸியா அணுக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 3 நாள் கழிச்சு வெளியில வந்து
நான் வந்து இறைவனோட அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திருமாலோட 10வது அவதாரம், கலியுகத்தை அழிக்க வந்தவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற வேலையில இறங்குறாரு. அதாவது சாதி எல்லாத்தையுமே கடந்து, அப்போ வந்து ஒரு 18 சாதிகள் ஒடுக்கப்பட்ட லிஸ்ட்ல இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. அந்த 18 சாதிகளையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு வைகுண்டர். அதுக்குதான் வந்து தீவிரமான முயற்சிகள்ல ஈடுபடுறாரு. இவரோட காலகட்டத்தை சேர்ந்தவர் தான் வந்து மார்க்ஸும். 1818, இவர் 1809, அதுல இருந்து ஒரு 9 வருஷம் கழிச்சு மார்க்ஸ் பிறக்கிறாரு. வள்ளலாரும் வந்து அவரோட காலகட்டத்தில் தான். வள்ளலார் 1823 பிறக்கிறாரு. ஆனா வைகுண்டர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 41 வயசுக்குள்ளே இறந்து போயிடுறாரு. இவங்க வள்ளலார் ஒரு 51 வயசு வரைக்கும் இருக்கிறாரு, மார்க்ஸ் 65 வயசு வரைக்கும் இருக்கிறாரு. அதனால என்னவோ இவரோட இந்த மாதிரியான இதெல்லாம் ரொம்ப அறியப்படாமலே போயிடுச்சு. அதுவும் இல்லாம இவர் இறந்து ரொம்ப வருஷம் கழிச்சுதான் வந்து இந்த அகில திரட்டு அம்மானை நூலே வந்து அச்சிட்டாங்க. அவர் வந்து சொன்னது எல்லாமே ஏட்ல தான் இருந்ததா சொல்றாங்க. ஒரு 80-90 வருஷம் கழிச்சுதான் வந்து இந்த அகில திரட்டு அச்சிலேயே வந்துச்சு. இப்ப அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம், இப்போ இவரோட இதுதான் வைகுண்டர் பத்தின ஒரு சின்ன அறிமுகம். இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்றிணைக்கிறதுனால அவரை வந்து ஆதிக்க சக்தியினர், அதாவது அரசாங்கம் வந்து கைது செஞ்சு அவரை வந்து ரொம்ப கொடுமைலாம் படுத்துறாங்க. நீ வந்து ஒடுக்கப்பட்ட சாதிகள் எல்லாம் ஒன்றிணைக்க கூடாது, வேணா நீ உன் சாதிக்கு வேணா நீ எது வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா மத்த எல்லா சாதியும் ஒன்றிணைக்கிறேங்கிற பேர்ல நீ இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி அனுப்பிட்டதா சொல்றாங்க. அதை வந்து அவர் கையெழுத்துலாம் போடல, கிழிச்சு போட்டாரு அப்படின்னு சொல்லி அகில திரட்டுல இருக்கு. அந்த மாதிரி வெளியில அனுப்பிட்டு அதுக்கப்புறமும் வந்து அவர் நிறைய வேலை செய்யறாரு, நிறைய வந்து சீர்திருத்தங்கள் மக்களுக்கு இடையில செஞ்சு 40-41 வயசுல இறந்து போயிடுறாரு. இப்போ அவர் வாழ்ந்த சூழல், அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல பாகுபாடு அதிகமா நிறைஞ்சதா இருந்துச்சு. சாதிய முறையில பாகுபாடு நிறைய இருந்துச்சு. அடுத்து ஒடுக்குமுறை, ரொம்ப அந்த மக்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. நிறைய வரி அந்த மாதிரி எல்லாம் வந்து வரி கொடுமை. அப்புறம் வந்து நீ இந்த பெண்கள் குடம் தூக்கக்கூடாது, சேலை தோல் சீலை போடக்கூடாது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சுரண்டல்களும் அதிகமா இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. இப்ப பாகுபாடு அப்படின்னு பார்க்கும்போது சாதி அடிப்படையில தான் பாகுபாடு நிறைய இருந்துச்சு. அதாவது அந்த காலகட்டத்துல திருவிதாங்கூர் சமஸ்தானம் வர்ணாசிரம அடிப்படையில தான் வந்து இருந்துச்சு. அதாவது அந்த உச்சியில வர்ணாசிரத்தோட தலைமையில இருக்கிறவங்க வந்து பார்ப்பனர்கள். அந்த பார்ப்பனர்கள் தான் வந்து வர்ணாசிரமத்தோட உச்சியில இருக்கிறாங்க. அந்த நம்பூதிரி, நாயர், இவங்க தான் ஒரு பெரிய சாதிக்காரங்களா சொல்றாங்க. இப்ப இந்த நம்பூதிரிகள் கிட்ட இருந்து நாடார், ஈழவர், இந்த சாதிக்காரங்கெல்லாம் வந்து ஒரு 36 அடி தள்ளி நின்று தான் பேசணும், பக்கத்துல நிக்க முடியாது. புலையர் சாதிக்காரங்க 90 அடி தள்ளி நின்று தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி நிலவிருக்கு. அது போக நாயக்கர்கள் கிட்ட இருந்து நாடாரும் ஈழவரும் ஒரு 12 அடி தள்ளி நின்று தான் பேசணும் எதுனாலுமே. அப்புறம் புலையர் வந்து 64 அடி தள்ளி நின்று தான் பேசணும். இது இல்லாம இந்த நம்பூதிரிகள் நாயர்களுக்குள்ளேயே வந்து ஒரு சில வேறுபாடு இருந்துச்சு. என்னன்னா, நம்பூதிரிகளுக்கு பக்கத்துல நாயர்கள் நிக்கலாம், ஆனா அவங்களை தொட்டெல்லாம் பேசக்கூடாது, அந்த மாதிரி இருந்துச்சு. அது போக கண்ணில் படக்கூடாத சாதிகள்னா கூட இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சாதிக்காரங்க வந்து மேல் சாதிக்காரங்க கண்ணில் பட்டாச்சு அப்படின்னா அவங்கள கல்லெடுத்து எரியிறது, அவங்கள கொல்றது, அந்த மாதிரியான ரொம்ப கொடுமையான ஒரு சூழல் இருந்துச்சு. இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்த, அந்த நாட்டுல இருந்த 1050 சாதி அப்ப இருந்ததா சொல்லப்படுது. அந்த 1050 சாதிக்குமே வந்து தூர கணக்கு, இத்தனை அடி தள்ளி நின்றுதான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதிலும் குறிப்பா அந்த 18 அடிமட்டத்துல இருக்க அந்த 18 சாதிகள் தான் ரொம்ப ஒடுக்கப்பட்ட, ரொம்ப கொடுமையான ஒரு சூழல்ல இருந்திருக்காங்க. அப்புறம் அடக்குமுறை அப்படின்னு அதுல இதுக்கு வந்து அவர் சொன்னது, அந்த பாடல் வந்து படிச்சு காட்டினா ஓரளவுக்கு தெரியும். அது படிச்சு காட்டுறேன். அடக்குமுறைன்னு சொல்லும்போது, இந்த ஆண்கள் வந்து மீசை வைக்கக்கூடாது, பெண்கள் குடம் தூக்கக்கூடாது, அப்புறம் வந்து நீங்க ஒரு வீடுக்கு பக்கத்துல இன்னொரு வீடு கட்டக்கூடாது, மாடி வீடு கட்டக்கூடாது, பெண்கள் வந்து நகை அணியக்கூடாது, நகை அணிஞ்சா அதுக்கு வரி கொடுக்கணும் கண்டிப்பா, அந்த மாதிரியான நிறைய கொடுமைகள்லாம் நடந்துச்சு. அது எல்லாமே வைகுண்டர் வந்து என்ன சொல்லியிருக்க, அதை வந்து பாட்டா எழுதியிருக்காரு. அதாவது தாலிக்கு ஆயம் அப்படிங்கிறது வந்து வரி, தாலிக்கு ஆயம், சருகு முதல் ஆயம், காளிக்கு ஆயம், கம்பு தடிக்கு ஆயம்,
தாளமது ஏறும் சான்றோர் காயம் தூளமுடன் அறிவால் தூறு வெட்டிக்கு ஆயம். அதாவது அவங்க அந்த பனை தொழில் செய்யறாங்க இல்லையா, அந்த பனை தொழில் செய்யற அந்த அருவா கத்தி அதுக்கு கூட வந்து வரி போடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்புறம் இந்த மாதிரியான நிறைய வரி கொடுமைகள் அதிகமாக இருந்துச்சு. அது போக பெண்கள் வந்து தோல் சிலை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய போராட்டமா அது வந்து பின்னாடி ரொம்ப வெடிச்சுது. அதுக்கும் வந்து வைகுண்டர் வந்து ஒரு விதத்துல காரணமா இருந்தாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது தான் கிட்ட அவர் வந்து ஒரு புதுசா ஒரு வழிபாட்டு முறையை வந்து தொடங்குறாரு. அப்போ அந்த வழிபாட்டு முறைக்கு வர்றவங்க எல்லாருமே கட்டாயமா தோல் சிலை போட்டுட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னா வந்து சொல்லி இது பண்றாரு. அப்புறம் சுரண்டல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வரி கொடுமையும் அந்த சுரண்டல்கள்ல வந்து அதிகமா வரும். அது போக வந்து இன்னும் நிறைய அந்த அரசாங்கத்துக்கு வந்து ஊதியம் செய்யணும். அவங்க வந்து காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த குளம் வெட்டுறது, அரசாங்கத்தோட தொழில்கள் எல்லாம் செய்யறதுக்கு இவங்க இந்த ஒடுக்கப்பட்ட சாதியினர்கள் தான் வந்து செய்யணும். அதுக்கு அந்த அரசாங்கம் எந்த பணமும் கொடுக்காது. அது மட்டும் இல்லாம இவங்க விளைய வைப்பாங்க இல்லைங்களா பொருள்னா, அந்த பதநீர், அப்புறம் பனை, நுங்கு, அது எல்லாமே அதையும் வந்து இவங்களுக்கு இலவசமா கொடுக்கணும். அது ஒரு கட்டாயமாவே இருந்திருக்கு. அப்போ அதுவும் ஒரு பாட்டா சொல்றாரு. பனை கேட்டு அடிப்பான், பதநீர் கேட்டடிப்பான், கனமான கற்கண்டு கருப்பட்டி கேட்டடிப்பான், நாறு வெட்டி ஓலை நாள்தோறும் கேட்டடிப்பான், வாதுக்கு நுங்கு வாய்கொண்டு கேட்டடிப்பான், அது போக சில்லு கருப்பட்டி கேட்டடிப்பான் அப்படின்னு நிறைய வந்து சொல்றாரு. இவர் ஒரு பெரிய பட்டியலே போடுறாரு அந்த பாட்டுல. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இத்தகைய ஒடுக்குமுறைக்கெல்லாம் எதிராகவும் அவர் வந்து பேசியிருக்கிறாரு. இப்ப இவ்வளவும் வந்து அவர் வாழ்ந்த சூழல் இப்படி இருந்துச்சு. இந்த சூழலுக்கு அப்புறம் இவர் வந்து அதெல்லாம் மாத்தணும், ஒரு சில விஷயங்களை மாத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஆட்சியாளர்களை வந்து அவர் எப்படி சாடுறாரு அப்படின்னா, முதல்ல ஆதிக்க சக்தியர் வந்து அவர் எப்படி சாடுறாரு அப்படின்னா களிநீசன் அப்படின்னு சொல்றாரு, வெண்ணீசன் அப்படின்னு சொல்றாரு. வெண்ணீசன் அப்படிங்கிறவங்க வந்து வெள்ளக்காரங்களை வந்து சாடி சொல்றது. களிநீசன் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல அந்த திருவிதாங்கூரை அரசாட்சி செஞ்ச மன்னன் சுவாதி திருநாள் அவரோட பேர். அந்த மன்னனை வந்து அந்த மாதிரி ரொம்ப களிநீசன், அவனை அழிச்சாதான் நம்ம வந்து நம்மளுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாரு. அந்த மாதிரி அதை முதல்ல அவர் செய்யறது என்ன அப்படின்னா, இந்த சாதி எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 18 சாதிகளையும் ஒன்றிணைக்கிறதுக்கு. அப்போ அவங்களுக்கு கோயிலுக்குள்ள போறதுக்கெல்லாம் உரிமை கிடையாது. எந்தெந்த உரிமை எல்லாம் ஆதிக்க சக்தியால மறுக்கப்பட்டுச்சோ அதை எல்லாமே இவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. செஞ்சும் காட்டுறாரு. அதுக்காக நிறைய சீர்திருத்தம் செஞ்சிருக்காரு. அதுல கூட ஒரு லைன்ல வருது, சாதி 18 தலமொன்றிலே கூடி போதி குடித்து குளிக்கும் கிணறு ஒன்று, வேறு கிணறு வேறு விதமாக இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் தொடங்கினதுல ரொம்ப முக்கியமானது முத்திரி கிணறு அப்படின்னு சொல்றது. அந்த முத்திரி கிணறு அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு புது வழிபாட்டு முறையை உருவாக்குறாரு இல்லையா. அந்த வழிபாட்டு முறைக்கு யாரெல்லாம் வராங்களோ அப்போல்லாம் மக்கள் வந்து பெருசா குளிக்க மாட்டாங்க, சுத்தபத்தமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து அந்த ஆதிக்க சக்தியினர்கள் வந்து ரொம்ப அவங்கள இது பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலையே கரெக்டா இருக்கும். வேலை விட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு அவங்களோட வேலையை தான் பார்ப்பாங்க. இந்த குளிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இது செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அதனால தாங்கிட்ட யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் அந்த கிணத்துல கண்டிப்பா குளிச்சுட்டு தான் வரணும். நீங்க எத்தகைய பெரிய சாதியா இருந்தாலும் சரி, நீங்க அந்த கிணத்துல குளிச்சுட்டு தான் நீங்க கோயிலுக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இதனாலதான் வந்து அவரை அது மாதிரி ஆதிக்க சக்தியை வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, மக்களுக்கு போதனைகள் சொல்லும் போது, களி என்றால் எளியளவே, கனைவாளி வேண்டாமே, மானமாக இருந்தால் மானுங்களி தன்னாலே. அவனை நினைச்சு நீங்க எதுவும் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து நீங்க மானத்தோட வாழ்ந்தீங்க அப்படின்னா அவள் தன்னால செத்து போயிடுவான், தன்னால போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்றது. அது போக சுரண்டல், இந்த மாதிரியான சுரண்டல்கள் அதிகமா இருந்துச்சுன்ட்டு சொன்னேன் இல்லையா முதல்ல. அந்த சுரண்டல்களை எதிர்த்து இவர் எப்படிலாம் வந்து பாடியிருக்காரு அப்படின்னா, காணிக்கை இடாதுங்கோ, காவடி தூக்காதீங்கோ, மாணிக்க வைகுண்டம் வல்லாத்தான் கண்டிருங்கோ. அதாவது இந்த கோயிலுக்கு காணிக்க போடுறது அந்த மாதிரி எதுவுமே நீங்க செய்யாதீங்க, அதெல்லாம் உங்களோட இதை வந்து பறிக்கிறதா தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. அது போக அவனவன் தேடு முதல் அவனவன் வைத்து ஆண்டிடுங்கோ, எவனவனுக்கும் பதறி இனி மலைய வேண்டாமே அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன சம்பாதிக்கிறியோ அதை நீயே வச்சுக்கோ, இவனுக்கு வரி கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் சொன்னதுனால இவர் இந்த மாதிரி சாதிகள் எல்லாம் ஒன்றிணைக்கிறதுனால இவரை கைது செய்யறாங்க. அரசாங்கம் கைது செஞ்சு நிறைய கொடுமைகள் செய்யறாங்க. கொடுமைகள் செஞ்சு அதுக்கு அடுத்து வந்து விடுவிச்சிடுறாங்க. விடுவிச்சதுக்கு அப்புறமும் இவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்றாரு. அதுல
குறிப்பா சமத்துவ சிந்தனை. இப்போ வந்து ஆதிக்க சக்தி, ஆதிக்க எதிர்ப்பை வச்சு இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்ப சமத்துவ சிந்தனை அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் முத்திரை கிணறு. அந்த இதை நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அந்த கிணறுல குளிச்சுதான் வரணும் அப்படிங்கிறது. அது போக வந்து கூட்டு வழிபாட்டு முறை அப்படிங்கிறது அந்த காலத்துல ரொம்ப ஒரு முக்கியமா பேசக்கூடியது. எல்லா சாதிகாரங்களும் இப்போ 18 சாதிகள் ஒடுக்கப்பட்ட சாதிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த சாதிகளுக்குள்ளேயே நிறைய பிரிவினைகள் இருக்கும். நீ எனக்கும் கீழே அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் இருக்கும். அப்ப அதெல்லாத்தையுமே நீங்க அந்த மாதிரி உங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்னா இருந்து சமைச்சு ஒன்னா சாப்பிடணும். அதே மாதிரி சமபந்தியா உட்கார்ந்து சாப்பிடுறது. எல்லாருமே நீ எந்த சாதிக்காரனாலும் சரி, இந்த இடத்துல நீ உட்கார்ந்து எல்லாரும் முன்னாடி தான் சாப்பிடணும், எல்லாரும் மாதிரியும் தான் நீ உட்காந்து சாப்பிடணும். அது மாதிரி அவங்கவுங்க வீட்டுல இருந்து பொருட்கள் கொண்டு வருவாங்க, அந்த பொருளை தான் சமைச்சு சாப்பிடணும். அது யார் பொருள் யாருன்னு என்னன்னு தெரியாது, அந்த பொருளை தான் வச்சு நீங்க சமைச்சு சாப்பிடணும். அந்த மாதிரியான இது இருந்துச்சு. அது போக உருமால் கட்டு அப்படின்னா, இப்போ வந்து அந்த காலத்துல வந்து ஆண்களுக்கு வந்து முழங்காலுக்கு கீழே உடை அணியக்கூடாது. அது மாதிரி சுமையை தூக்கும் போது தலையில வந்து இந்த இப்போ சும்மாடு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி துண்டெல்லாம் கட்டக்கூடாது. அது அப்படி கட்டினா ஆதிக்க சாதியரை எதிர்த்ததான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம அவங்க அந்த ஆண்களுக்கும் நிறைய கொடுமைகள் இருந்துச்சு. பெண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கும் அந்த மாதிரி கொடுமைகள் அதிகமா இருந்துச்சு. அப்போ ஆண்களுக்குலாம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இங்க வரணும், இந்த வழிபாட்டு முறைக்கு நீ வரணும் அப்படின்னா உன் தலையில நீ வந்து துண்டு கட்டிக்கணும். அதுக்கு பேர் வந்து உனக்கு சூடுற முடி, அதாவது நீ ஒரு அரசன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்றாரு. அந்த மாதிரி வந்து சொல்றாரு, நீதான் அரசன், உனக்கு நீதான் அரசன் அப்படிங்கிற மாதிரி. நீ வந்து தலையில துணி கட்டிக்கிட்டு தான் வரணும் உள்ள. அத மாதிரி வந்து ஒரு கண்ணாடியை வச்சுதான் வழிபாடு. இது ஒரே இறைவன், நீதான் இறைவன் அப்படின்னு காட்டுற ஒரு கான்செப்ட் இது. இந்த மாதிரி நிறைய சமத்துவமா நிறைய விஷயங்கள் வந்து பண்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி அவர் இன்னொன்னு புதுசா ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது தர்மயுகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட சொல்றாரு. இந்த இதுல இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டு, அந்த சமத்துவத்துல துவையல் தவசு அப்படின்னு ஒண்ணு பண்றாரு. அது ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு. துவையல் தவசு அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, இப்போ ஒரு 40 நாள் வந்து ஒடுக்கப்பட்ட சாதிகள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கூட்டி அவங்களுக்கு வந்து சாப்பாடு, அந்த இடத்துலயே சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு அந்த கடல்ல குளிச்சு அந்த கடல் நீரையே குடிச்சு அதாவது சமமா வாழ்றதுதான் அந்த துவையல் தவசு அப்படிங்கிறது. அதாவது குளிச்சு துவைச்சு நீங்க சாப்பிடுறது, இதுதான் வந்து அந்த இதோட பேரு துவையல் தவசு அப்படிங்கிறது. அது ரொம்ப அதுக்கு நிறைய எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு ஆதிக்க சக்திகள்கிட்ட இருந்து. அதெல்லாம் மீறி வந்து இவர் செஞ்சதா சொல்லப்படுது. இப்போ இவர் வந்து இதெல்லாம் தாண்டி தர்மயுகம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை வந்து வலியுறுத்துறாரு. அதாவது தர்மயுகம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த இடத்துல அந்த தர்மயுகம், இப்ப கலியுகம் அப்படிங்கறது அழிஞ்சுது அப்படின்னா இந்த தர்மயுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவர் அப்ப கனவு காண்கிறாரு. அதாவது அந்த தர்மயுகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, பொய் இல்லை, பிசாசு இல்லை, பேய் இல்லை, நோய் இல்லை, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு இருக்காது. நீங்க மனுஷங்களாவே வாழலாம் அப்படிங்கறதுதான் அதோட கான்செப்ட். இது போக இன்னொரு விஷயம் சொல்றாரு. அதாவது எளியாரை கண்டு இறங்கியிரு என் மகனே, வலியாரை கண்டு மகிழாதே, கால கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் அப்படிங்கிறது. இப்போ வைதிக சமயத்தை பொறுத்த வரைக்கும் தர்மம் அப்படின்னா அவங்களுக்கு சாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை எந்த ஒரு இதுவும் இல்லாம பிசங்காமல் செய்யறதுதான் வந்து வைதிக சமயத்துல தர்மம் அப்படிங்கிறது. இவர் வந்து புதுசா என்ன சொல்றாரு அப்படின்னா, தாழ கிடப்பாரை தற்காப்பதுதான் தர்மம் அப்படின்னு வந்து ஒரு புது கோஷத்தை வந்து அப்பவே வந்து சொல்றாரு. அது போக இனத்துக்கு இனங்கள் நான் இருப்பேன், மனத்தில் வேறு ஆரோ வையாதே என் மகனே, 4 வேதம் அதிலும் நான் இருப்பேன், தூள வேஷமிட்டு சுற்றுவேன் கண்டிரணி. இந்த மாதிரி நிறைய அந்த தர்மயுகம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத அப்பவே அவர் வந்து கனவு காண்றாரு. ஆனா இப்போ இருக்கிற நிலவரப்படி வந்து இப்போ வைகுண்டரை வந்து ஒரு ரொம்ப அவர் எதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாரோ அதை எல்லாமே வந்து இவங்க வந்து செய்யறாங்க. இவரு நீங்க எனக்கு காணிக்க போடாதீங்கன்னு சொல்றாரு, காவடி தூக்காதீங்கன்னு சொல்றாரு. ஆனா இப்ப இருக்கிற கோயில்கள்லயோ நம்ம எங்க போய் பார்த்தாலும் சரி அந்த மாதிரி பண்றாங்க. அதாவது அவரை வந்து புரட்சிக்காரர் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு எல்லாம் கோவம் வருது. அந்த மாதிரி வந்து அப்படி போய் ஒரு கோயில்ல போய் அவர் புரட்சி தானே நிறைய செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, என்ன நீ புரட்சிக்காரன்னு சொல்ற அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர் வந்து கடவுளோட அவதாரம், கிருஷ்ணரோட 10வது அவதாரம் அப்படின்னு சொல்லி நம்ம வாயை அடைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி பார்க்கக்கூடாது. வைகுண்டர் வந்து ஒரு மனுஷன் தான், சாதாரண மனுஷன் தான். அவரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அப்பவே குரல் கொடுத்தவர். அவரை நம்ம அப்படிதான் பார்க்கணுமே தவிர கடவுளாலாம் பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட நன்றி.